ஐடிசி ஹோட்டல்ஸ் ஸ்டாக் டீமர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா? உங்களில் சிலர் ஐடிசியோட ஸ்டாக்கே வச்சிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸை ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்ணலாமா? நீங்கள் ஐடிசி ஸ்டாக்ஸ் வச்சிருந்தாலுமே 10 ஷேருக்கு ஒரு ஷேர் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் அதிகமான ஷேர்ஸை ஐடிசி ஹோட்டல்ஸை நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக இது டாட்டாவோட இந்தியன் ஹோட்டல்ஸ் தாஜ் பிராண்டை பீட் பண்ணுமாங்கிறதையும், கூடவே இந்த ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோல ஐடிசி ஹோட்டல்ஸை பத்தி மட்டும்தான் பேச போறேன். ஐடிசி அஸ் அ கம்பெனியா பேச போறது இல்லை. ஏன்னா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவே ஐடிசி பத்தி தான் இருந்துச்சு. அப்பவே ஒரு வருஷம் முன்னாடி நான் இந்த ஹோட்டல்ஸை பத்தி அந்த வீடியோல பேசியிருப்பேன். அந்த வீடியோ மேல காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேணா ஐடிசியை பத்தி பேசலாமே தவிர, முக்கியமா இது ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்ண போற வீடியோவா தான் இருக்கு. ஹாய், நான் விக்னேஷ். திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ். வி வேல்யூ யுவர் டைம். ஹாப்பி நியூ இயர். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமா 2 டிப்ஸ் சொல்லிடுறேன். எஃப்ஐ எல்லாருமே டிசம்பர் 20ல இருந்து ஜனவரி 1 வீக் முடிவு வரைக்கும் ரொம்பவே இன்ஆக்டிவா தான் இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல அவங்க பிஸியா இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய வாலட்டிலிட்டி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்னா மேபி வாலட்டிலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல டைமா இருக்கலாம். பட் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஐடிசி அவங்களுடைய ஸ்டாக்கை ஜனவரி 6, அதாவது ஜன் 1 வீக் அப்புறமா ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்களுடைய முக்கியமான இன்வெஸ்டரே ஒரு எஃப்ஐஐ தான், பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி. முதல்ல ஏன் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸை டீமர்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஐடிசி அப்படிங்கிறது என்னதான் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் அவங்களுடைய 90% ஆஃப் ப்ராஃபிட் சிகரெட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ மக்கள் இதை ஒரு சிகரெட் கம்பெனியா தான் பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, சிகரெட்ல இருந்து ஃபியூச்சர் கிடையாது, டொபாக்கோல இருந்து மக்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கிறது தெரிஞ்சதுனால இவங்க அவங்களுடைய பிசினஸை பேப்பரா இருக்கட்டும், பேக்கேஜிங்கா இருக்கட்டும், எஃப்எம்சிஜின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டாங்க. அதுல ஒரு செக்மெண்ட் தான் இந்த ஹோட்டல் பிசினஸையும் வளர்த்தாங்க. பட் இப்ப ஐடிசி என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் பிசினஸ் செல்ஃப் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியா பிரிச்சு ஒரு ஸ்டாக்கா லிஸ்ட் பண்றாங்க. இன்னுமே 40% ஆஃப் ஓனர்ஷிப் ஐடிசி கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க ஐடிசி ஸ்டாக்கை வாங்கினாலுமே இன்டெரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸையும் வாங்கின மாதிரி தான். பட் 60% ஆஃப் ஓனர்ஷிப்பை டிமர்ஜ் பண்ணி இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் ஸ்டாக்ல லிஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு எஃப்எம்சிஜி கம்பெனி தானா சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா அதையுமே ஐடிசி ஸ்பிட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸும் ஒன்றும் சாதாரணமான கம்பெனிலாம் இல்லை. வேர்ல்ட்ல இருக்கிற முக்கியமான லீடர்ஸ், அதாவது ஜார்ஜ் புஷ்ஷா இருக்கட்டும், விளாடிமிர் புட்டினா இருக்கட்டும், இப்ப இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் பல பேரை இந்த ஹோட்டல் ஹோஸ்ட் பண்ணிருக்கு. இதை தவிர இந்த கம்பெனியோட ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்கம் குரூப் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமா இந்த ஐடிசி ஹோட்டல் பிசினஸ்ல வராங்க. இவங்க ஐடியாவே என்ன இருக்கு அப்படின்னா, சிகரெட்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ப்ராஃபிட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணணும். ஸோ ஹோட்டல் அப்படின்னு சொன்னோன்னா சாப்பாடு கடைன்னு நினைக்காதீங்க, ஒரு லக்ஸரி பிரீமியம் ஸ்டேயிங்காக செய்யப்பட்ட ஹோட்டலை தான் இவங்க வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலை இவங்க ஒரு டீம் மூலமா பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை புரிய வைக்கிற விதமா அந்தந்த சிட்டியோட கல்ச்சரை சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 1975ல சோலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்றாங்க வெல்கம் குரூப் கூட. இதுதான் இப்ப ஐடிசி கிராண்ட் சோலாவா மாறி இருக்கு. ஸோ இந்த கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமா இவங்க ரெஸ்பான்சிபிள் லக்ஸரி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிராண்டிங்கா வச்சிருக்காங்க. இவங்க 1981ல விஸ்வரத்னா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் மூலமா வாங்குறாங்க. இந்த விஎஸ்டி குரூப் கூடவே சேர்ந்து 1982ல ஐடிசி மயூரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல டெல்லியில் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுடைய அக்வைரிங் ஜர்னி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ரீசெண்டா 2000ல ஃபார்ச்சூன் குரூப் கூட சேர்ந்துட்டு இன்னும் நிறைய ஹோட்டல்ஸை அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஹோட்டல்ஸை அக்வயர் பண்றது மட்டும்தான் இவங்களுடைய பிசினஸ் மாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு மேலேயே இவங்களுடைய பிசினஸ் போகுது. ஸோ ஒரு லக்ஸரி பிரீமியம் ஸ்டே கூடவே குவாலிட்டி ஃபுட்டை என்னதான் இவங்க கொடுத்தாலும் இவங்களுடைய ஆக்சுவல் பேக்ரவுண்ட் பிசினஸ் மாடலா எது இருக்கு அப்படின்னா அசட் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான். இந்த அசட் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நீங்க பிசினஸ் மட்டும் தான் பார்த்துப்பீங்க, அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல உங்களுடைய ஓனர்ஷிப்பே இருக்காது. நீங்க கூட ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் வாங்கிட்டு ஹோட்டல் மாதிரி கட்டிட்டு ஐடிசிக்கு அதை வாடகை கொடுத்துடலாம். உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு அங்க இருக்கிற பிசினஸை ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்துப்பாங்க. இது என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன்னா இந்த மாதிரி பிரீமியம் ஹோட்டல்ஸ் எல்லாமே ரியல் எஸ்டேட்டை தான் ஒரு பேக்ரவுண்ட் பிசினஸாவே பண்ணுவாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல எதுவுமே இல்லாம இருக்கு, அந்த காலியான இடத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாங்க. இதனால பல விவிஐபிஸ் அந்த ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வேற இடத்துல அந்த ஹோட்டல் கட்டும்போது இந்த ரியல் எஸ்டேட்டோட பிரைஸ்னாலேயே அவங்களுக்கு பயங்கரமான லாபம் கிடைக்கும். பட் இவங்க இதை ஃபாலோ பண்ணல. ரியல் எஸ்டேட் வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு, வெறும் ஹோட்டல்ஸ் மட்டும் தான் மேனேஜ் பண்ற பிசினஸ் இவங்க பண்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் இதே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே ஐடிசி டைரக்டா மேனேஜ் பண்ணல. நான் சொன்ன மாதிரி இவங்க அக்வயர் பண்ண வெல்கம் குரூப்பா இருக்கட்டும், ஃபார்ச்சூன் குரூப்ஸா இருக்கட்டும், அவங்கள விட்டு இந்த ஹோட்டல்ஸை மேனேஜ் பண்ண விட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அனலைசிஸ்குள்ள போனோம் அப்படின்னா, இந்த கம்பெனி ஒரு ப்ரொஃபஷனலி ரன் கம்பெனி. ஒரு ஆள் ப்ரொமோட்டர் இல்ல, நிறைய பேர் சேர்ந்து இந்த கம்பெனி ரன் பண்றாங்க. அதுல முக்கியமா இந்த கம்பெனியோட லீடரா இருக்கிறது சஞ்சீவ் புரி அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவரை பத்தி ஆல்ரெடி நான் போன ஐடிசி வீடியோல சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து செக் பண்ணி பாருங்க.
ஆனா இந்த கம்பெனில இன்னும் 2 முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒன்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட். பட் அவங்களுடைய பெரிய இன்வெஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BAT அப்படிங்கிற நிறுவனம் தான். அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி. இந்த கம்பெனி பேசிக்கா சிகரெட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஐடிசில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லேட்டர் இந்த ஐடிசி சிகரெட்ஸ்ல இருந்து வெளியே வர வர இந்த BATக்கு அந்த பிசினஸ் பிடிக்கல. பட் அவங்க அதுக்கு அடாப்ட் ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே டொபாக்கோ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால இவங்க வேற ஏதாவது ஒரு செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது தான் ஐடிசியோட FMCG பிசினஸ் மேல இவங்களுக்கு ஒரு டார்கெட் வருது. ஸோ அதனால ஐடிசியை இவங்க முக்கியமா ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்டாக் சீக்கிரமாவே கீழே விட போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த BAT நிறுவனத்துக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் மேல எந்த பெரிய ஆசையுமே இல்லை. ஸோ இந்த ஹோட்டல் ஸ்டாக் தனியாக டிமர்ஜ் ஆன உடனேயே BAT அவங்களுடைய மொத்த ஸ்டேக்கையும் ஹோட்டல்ல இருந்து வித்துருவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இந்த கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமா போய் முடியலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கை அவங்க இன்ஸ்டன்டா வித்துருவாங்க. ஸ்டாக் பிரைஸ் உடனே கீழே விழ ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா இவங்க இருக்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி எப்பவுமே ரொம்பவே லக்ஸரியா பிரீமியமா இருக்கும், விச் இஸ் ரன்னிங் வெரி குட் இன் இந்தியா. பட் இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில பயங்கரமா டெட் இருக்கும். ஏன்னா கடன் வாங்கி தான் இந்த பிசினஸை நடத்த முடியும். அடுத்தது இவங்க ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் கிடையாது. ஏன்னா இப்ப இதே ஐடிசியில் இருக்கக்கூடிய FMCG பிசினஸ் ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்கா இருக்கும். பிகாஸ் என்னதான் எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்தாலும் மக்கள் அவங்களுடைய சாப்பாடுக்காக கன்சம்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஆனா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹோட்டல்ல போய் லக்ஸரியா ஸ்டே பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால ஐடிசி ஹோட்டல்ஸ் அதிகமா வாலட்டிலா இருக்கலாம். ஆனா ஐடிசி அப்படி இருக்காது. அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே டூரிசம் இந்தியாவில் க்ரோ ஆக ஆக அதிகமான குரோத்தை இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கும். ஸோ MHRILக்கு இவங்க ஒரு முக்கியமான காம்படிட்டரா இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி பிசினஸ் கான்ஃபரன்சஸ் மீட்டிங் எல்லாம் ஹோஸ்ட் பண்றதுனால B2B பிசினஸ்ல இருந்தும் இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸோட ரெவன்யூக்குள்ள போனோம் அப்படின்னா மொத்த ஐடிசி கம்பெனில வெறும் 4 to 5% மட்டும் தான் ஐடிசி ஹோட்டல்ஸ்ல இருந்து போகுது. பட் இந்த 4 to 5% பல பெரிய பிரீமியம் ஹோட்டல்ஸோட அதிகமான ப்ராஃபிட்டா சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு ஹோட்டல் 100 கோடிக்கு கேபிட்டல் வச்சிருக்காங்க, 30 கோடி வருஷம் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு 30% ப்ராஃபிட்டா இருக்கலாம். ஐடிசி 1000 கோடிக்கு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா 5% ப்ராஃபிட் பண்ணாலுமே அது 50 கோடி. அடுத்தது இந்த கம்பெனியோட ரெவன்யூ 12% கேகர்ல வளர்ந்துட்டு வருது. முக்கியமா இவங்க கிட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டலுமே இருக்கு. ஸோ இவங்களுக்கு டாலர் இன்கமே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ராக்சிமேட்டா 2 to 2.5 crores ஆஃப் இன்கம் இவங்க ஐடிசிக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, which is 10 to 30% இயர் ஆன் இயர் growth. சரி, இப்போ இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் யாரு அப்படிங்கறத பார்த்துடலாம். இவங்களுடைய மெயின் காம்படிட்டர் இருக்க போகுது தாஜ் ஹோட்டல்ஸ், which is Indian Hotels of Tata. இவங்களுடைய PE ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 87 இருக்கு. அடுத்தது லெமன் ட்ரீ இருக்காங்க, இவங்களுடைய PE ரேஷியோ 18 இருக்கு. நெக்ஸ்ட் ஒபேராய் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அண்ட் மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் லிமிடெட் MHRIL பாத்தீங்கன்னா 68 PE ரேஷியோல இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இந்த செக்டாரே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. 50க்கு மேல தான் PE ரேஷியோவே ஆவரேஜா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி 50க்கு கீழே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய PE ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி அண்டர் வேல்யூடா இருக்க போகுது. அண்ட் இவங்க டாடா வரது செகண்ட் பிக்கெஸ்ட் ஹோட்டலா மாறிடுவாங்க. ஸோ இவங்க கம்பேரிட்டிவ்லி லோவர் PE ரேஷியோல வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்முக்கு இந்த கம்பெனி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாம போகலாம் பேட் ஸ்டேக்ஸாக விற்கிறதுனால. ஆனால் லாங் டேர்முக்கு இந்த ஹோட்டல்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்ல வரேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டா இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. January 6 அன்னைக்கு தான் லிஸ்ட் ஆக போகுது. பட் நீங்க இந்த வீடியோவை ஜனவரிக்கு அப்புறமா பார்த்தாலும் ஸ்டில் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் மாற போறது இல்லை, ஃபண்டமெண்டல் சேமா தான் இருக்க போகுது. ஸோ பிரைஸ் ஈக்விட்டி ரேஷியோ 50 கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ரீசனபிள் வேல்யூல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஐடிசி அஸ் அ ஹோல் பிசினஸா நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோவே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களை மீட் பண்றேன். விக்னேஷ்.